கலாத்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். யோசேப்பு நீதியிலும் தேவ பயத்திலும் நடந்தான். அவனுடைய சகோதரர்கள் அவனை தூக்கி கொண்டு போய் குழியில போட்டாங்க. எகிப்து தேசத்திற்கு விற்கப்பட்டான். தேவன் அவனோடு கூட இருந்து அந்த தேசத்துல உயர்ந்த ஸ்தானத்துல கர்த்தர் கொண்டு போய் வைத்தார். உலகமெங்கும் பஞ்சம். அவனுடைய சகோதரர்கள் பட்டினியினால பசியினால தன்னுடைய சகோதரன் யோசேப்புக்கு முன்பாக போய் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. காயின் என்ற ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரன் மேல பொறாமைப்பட்டு அவனை கொலை செய்தான். கடைசியில் என்ன நடந்தது தெரியுமா? சாபத்தினால அலைந்து இருந்தான். விதை சிறுசாத்தான் இருக்கும், ஆனா அதனுடைய பலன் பெருசுங்க. நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறோம்? இன்றைக்கு நீங்க செய்கிற காரியத்தை கவனமா தேர்ந்தெடுங்க. நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியம் செய்தாலும் தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்யணும். நம்ம எதை விதைக்கிறோம்? இன்றைக்கு நீங்க எடுக்க வேண்டிய முடிவை கவனமா எடுங்க. இந்த நாள் உங்க கையில இருக்கு. காட் பிளஸ் யூ.